எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல், பட் பரவாயில்ல. என்னைக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, சிங்கப்படுத்தாதீங்க. அதனால் நாங்கள் வந்து பொருளெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் நிறைய பொருள் உள்ள இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வர சொன்னால் உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டோம் உண்டை கலைப்பு சாப்பிட்டு இல்லைன்னா மட்டும் அப்படியே சுறுசுறு அதனால நாங்கள் போய் வீல் அரேஞ்ச். சாப்பிடுறா மாலு. நாங்கள் வெளில அலைஞ்சு டயர்டாகி இந்த நாய் கூட சேர்ந்து பார்த்துக்கு நானே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி பாண்டா இது வாங்கி கொடுக்கலன்னா நான் வேலைக்கு வர மாட்டேன். சாகரி அவள் ஆக பார்த்தேன்னா மனசில் வச்சுக்கூடா அது மாதிரி பாண்டை போட்டு அவளுக்கு வேணுமாமா கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்றா. மவுஸ் பேடு வாங்கி கொடுத்துட்றா. காசை வட்டியே வாங்கிக்க. நீ தான் வாங்கி தரணும். காசு நீ கூட நான் உனக்கு அப்புறம். நாங்கள் வந்து இகோனா அங்கே இருக்குல்ல அந்த ஷெல்ஃபில் நாங்கள் வந்து அடுக்க போகிறோம். இப்போது புக் ஷெல்ஃப் வந்து அடுக்கியாச்சு. நான் தான் அடுக்கினேன். நாங்கள் பெருமையாக பேசிக்குவோம். நான் தான் அந்த புக் ஷெல்ஃப்லாம் அடுக்கினேன். நான் எடுத்து மட்டும்தான் கொடுத்தேன், நான் அடுக்கல. கேட்குதான்னு தெரியலையே. ஐயோ சரி கேட்டால் கேட்டுக்கோங்க. நாங்கள் மாலுவோட ஏதோ நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் வந்து அவள் கொஞ்சம் லேட்டாக பிறந்துட்டான்னு போட்டாங்க. அதனால் நாங்கள் அவளோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை மாத்திரக்கு கேட்குறக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். அதான் வயிறு நினைச்சா தான் பாவமாக இருக்குது. வலிக்கும்ல சில்லுன்னு உள்ள போதும்ல. அவர் இந்த வீடியோவில் வந்து வரமாட்டாரா? இருக்க மாட்டார். ஏன்னா நான் தான் மறைச்சிட்டேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னா இந்த பொருள் தான் குப்பை தொட்டி.
Why do I look like I'm gonna die tomorrow? Oh my god. Okay. So I didn't film much as we are shifting things and all. So I did try to film as much as I can. Now I'm gonna have my tea. And nowadays CK is posting every day, every episode. So it's became my tea time watch. So whenever I'm along with my nighttime tea, I'll watch his video. So that's what I'm gonna do now. And I'll go sleep. Tomorrow also I still have some things to do. I'll do that, and then if I can, I'll show you all. Bye. பைசா எடுக்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணோம். நாளைக்கு நாளைக்கு கிடைக்க நினச்சோம், இன்றைக்கே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு வண்டி வாங்க போகிறோமே. அந்த வண்டி எடுப்பேன் வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லை போல. உனக்கு உடம்பு சரியில்லையா? தூக்கமாக வருது. நாங்கள் இன்றைக்கி தான் வண்டி வாங்க போகிறோம். சரி, நீங்கள் நான் வண்டி வாங்கினப்பறம் எனக்கு என்ன வாங்கி தரலான்ட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். வண்டி சொல்லி தானே வர வச்சிங்க. வண்டி வாங்கி தரதே சாதனை எங்கள் வீட்டில். இதில் அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்டால் அடிச்சு போடுவாங்க. அந்த வண்டியை வாங்கி நீங்கள் அப்படியே என் கையில் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு நல்லா. ஆக்சுவலி வாங்குறது எனக்கு தான், அது ஒரு விஷயம். ஏதோ சும்மா சரி போனால் போதும்னு ஒன்று கூட அழைச்சிட்டு சரிங்க, நாங்கள் இன்றைக்கி தான் வண்டி வாங்க போகிறோம். காலையில் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து பக்தி முக்தி போய் உட்காந்துருக்கேன். என்னை காலையிலே வர சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுருக்கா. எனக்கு தூக்கமாக வருது. ஆமாம், எனக்கு ஒரு பட்டு தூங்க போகிறோம் ஒரு 1/2 மணி நேரம். எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வெளில போய் அப்படியே காஃபி குடிக்கல, அதனால தான். இப்போ காஃபி குடிச்சோன்னா நான் மட்டும் அப்படியே ரொம்ப சுறுசுறுன்னு ஃபுல் எனர்ஜி வந்துடும். சொல்லுங்கள், நீங்கள் வண்டி வாங்கினதை நினச்சி எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? தெரிலங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரில. என்னோட இப்போ வண்டி வாங்கினது பற்றி வேறு குவைட் ஹாப்பி. என்னோடய பழைய வண்டி கொஞ்சம் கோளாறாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு நல்ல வண்டி அப்படின்னு சொல்லி குவைட் ஹாப்பி. இந்த வண்டியில் ஏன் வண்டி? ஆமாம், அதில் 1% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 100 ரூபா. நான் அது வந்து அது அவங்க வண்டி.